வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இஸ்ரோல இருந்து அசிஸ்டன்ட் யூடிசி ஜேபிஏ ஸ்டெனோகிராஃபர் இந்த மாதிரி 4 விதமான போஸ்ட்டுக்கு 242 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு வேற என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் இதுக்கு முந்தின வீடியோவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோவில் இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16. நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரே அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்போ வந்து ஒன்று நீங்கள் இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணால் 500 பே பண்ணணும். இல்லை இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். அதாவது ஜேபிஏ ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 500 பே பண்ணணும். இல்லைனா நீங்கள் 4 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அதுவும் ஒரே அப்ளிகேஷனில் பண்ணிக்கலாம். ஓகே, நான் லாஸ்ட் வீடியோவில் தனித்தனியாக பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி கிடையாது, ஒரே அப்ளிகேஷன்லேயே பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே வாட்டி 1000 பே பண்ணணும். ஓகே, பட் இந்த 500 100 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். மிச்சம் 400 நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் 1000 பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 800 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோ முடிகிறப்போ கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ நான் அப்ளை பண்ணுற அந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப தான் எனக்கே தெரிய வரும். ஓகே, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக டிகிரி முடித்தவங்களுக்கு வேணுமா அப்படிங்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன் இல்லை. கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா டிகிரி முடித்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான். ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு மட்டும்தான். அசிஸ்டன்ட் யூடிசி போஸ்ட்டுக்கு தான் வேகன்சி அதிகம். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் இந்த 2 போஸ்ட்டுக்கு டிகிரி முடித்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா அப்படிங்கக்கூடிய கிளாரிட்டி அவங்க கிளியராக கொடுக்கல. ஓகே, இது வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ், டிகிரி முடித்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, உள்ள எல்லாருக்குமே அப்ளை ஆகுதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஆனால் பின்னால் இதில் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணி சொல்லலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரியே இருக்கலாம். ஓகே, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ், டிகிரி முடித்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அப்ளிகேஷனை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டு ரிஜிஸ்டர் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் நேம் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஐசிஆர்பி அப்படிங்கிறது தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக எங்கள் நம்பர் வந்துடும். உங்களோட ஃபுல் நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், மறுபடியும் மொபைல் நம்பரை ரீஎன்டர் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. இமெயில் அட்ரஸை திரும்பவும் ரீஎன்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேப்சா கோடு வரும், அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். இப்போ உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் பண்ணுங்க. அடுத்து இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து அக்ரி கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட்னு இந்த இடத்துல வரும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் லாஸ்ட் ஸ்டெப் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் வராது, ரீவெரிஃபை தான் வரும். ரீவெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான லாகின் ஐடி, பாஸ்வேர்டு இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயும் வந்திருக்கும், அடுத்ததாக இமெயிலையும் வந்திருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு வர்றப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கோ டு அப்ளிகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து இதில் இந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் என்ன கேட்டகரி அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் கொடுங்க, மதர் நேம் கொடுங்க, மேரீடா அன்மேரிடா அப்படிங்கிறத கொடுங்க. என்ன ரிலீஜியன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எந்த சிட்டியில் இருக்கணும் அப்படிங்க சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டேட்டை சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் எது இருக்குதோ அதை கொடுங்க. அடுத்து ரெண்டாவது மறுபடியும் நீங்கள் வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு
இன்னொரு சென்டர் இப்போ ஃபஸ்ட்டு திருச்சி கொடுத்துருக்கீங்கன்னா அடுத்து சென்னை கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து 3வது இன்னொரு ஸ்டேட்டில் இப்போ கேரளாலையோ கர்நாடகாலையோ எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதோ அந்த சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால், நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கு கீழே உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். ரீஃபண்டுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணுமோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லையா அப்படிங்கிறத கொடுக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பான்சர்டு கேண்டிடேட்டானு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி ஏதாச்சும் இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் தான் இதை கொடுக்கணும், இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துருங்க. கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துட்டு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், எஸ் கொடுத்துட்டு, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தனியாக இதில் மார்க்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, போனஸ் மார்க்லாம் கிடையாது, சும்மா கேட்டிருக்காங்க அவ்வளோதான். இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்த பேஜில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ், அடுத்து இது வந்து பெர்மனன்ட் அட்ரஸ். ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல மேலே ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஸ் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எங்கள் காப்பி ஆயிடும். இல்லை வேறுனா நீங்கள் தனித்தனியாக என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்ததான் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 10th ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நேம் ஆஃப் போர்டில் கொடுத்துருங்க. எந்த டேட்டில் பாஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டை வந்து கொடுங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய டேட் கொடுங்க, மார்க் ஷீட்டில் இருக்கிறத கொடுங்க, ஸ்கூல் நேம் கொடுங்க, என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அதை கொடுங்க, பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் எவ்வளோ டோட்டல் எடுத்தீங்களோ அதை கொடுங்க, டோட்டல் எவ்வளோ மார்க்குக்கு அந்த எக்ஸாம் அப்படிங்கிறத இங்கே கொடுங்க. இப்போ 450 500க்கு எடுத்திருந்தீங்க அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் இங்கே வந்துடும். அதே மாதிரி 12th டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேர் வெயிட் பண்ணது இதுக்காக தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ நீங்கள் டிகிரி கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது கிராஜுவேஷன் இன் டிகிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் கேட்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோகிராஃபியில் உங்களுக்கு இந்த இவ்வளோ வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடியது தெரியுமா அப்படிங்கிறது கேட்குது. இப்போ நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கோ யூடிசி போஸ்ட்டுக்கோ அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்டெனோகிராஃபி தெரியணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நோ கொடுத்துடலாம். ஓகே, பட் நீங்கள் ஸ்டெனோகிராஃபி இருக்கக்கூடிய அந்த அடுத்த 2 போஸ்ட்டுக்கும், அந்த பிஎஸ்ஏ போஸ்ட்டுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் அந்த பிஎஸ்ஏ போஸ்ட்டுக்கும் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களும் எலிஜிபிள். ஸோ அந்த டிப்ளமோவை சூஸ் பண்ணாதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்ட்டு கேட்குது. ஓகே, அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டிப்ளமோ படித்தவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. பிஎஸ்ஏ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும். ஓகே, அவங்க தான் டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியும், அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 4 போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் இதுக்காக தான் அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ கிராஜுவேஷன் டிகிரி சூஸ் பண்ணுங்கள், எந்த யூனிவர்சிட்டி இல்லைனா காலேஜ் நேம் வந்து கொடுங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, சிஜிபிஏவா இல்லைனா பர்சன்டேஜா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சிஜிபிஏ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ சிஜிபிஏ வாங்கியிருந்தீங்க, அடுத்து உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ சிஜிபிஏ அங்கே அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சிஜிபிஏ ஃபார் எக்ஸாம்பிள் 7 வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, டோட்டல் சிஜிபிஏ 10ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஃப்ரம் சிஜிபிஏ வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சிஜிபிஏவை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் போடுங்க, இல்லைனா அப்படியே இன்ட்டு 10 பண்ணி கூட நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பட் அதில் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் ஒரு சில நேரம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு கன்ஃபார்மாக இதுதான் பர்சன்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சால் கொடுங்க. ஓகே, இல்லைனா 10 பண்ணிவிட்டு கொடுங்க. ஆனால் வேறு எதுவும் ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உங்களுடைய யூனிவர்சிட்டியில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களோட காலேஜில் பர்சன்டேஜில் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத கேட்டுட்டு இதில் கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது எல்லாருமே எஸ் கொடுத்துருங்க. ப்ரொஃபிஷியன்சி இன் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எஸ் கொடுத்துருங்க. இதுக்கு எதுவும் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. நீங்கள் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கோ இல்லைனா பிஎஸ்ஏ போஸ்ட்டுக்கோ அப்ளை பண்ணுறீங்கன்னா மட்டும் இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் இங்கே நோ கொடுத்துக்கலாம். ஓகே, நான் எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இதில் உங்களுக்கு காட்ட போகிறேன், அதனால் நான் இதில் எஸ் கொடுக்குறேன். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அப்ளிகேஷன் ஃபீஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அசிஸ்டன்ட் யூடிசிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதை மட்டும் கொடுத்துட்டு 500 ரூபா பே பண்ணலாம். இல்லை ஜேபிஏ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் கொடுக்கலாம். ஓகே,
ஜேபிஏ நான் பிஎஸ்ஏன்னு சொல்லியிருப்பேன், ஜேபிஏ ஓகே. ஜேபிஏ போஸ்ட்டுக்கும் ஸ்டெனோகிராஃபருக்கும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இதை மட்டும் கொடுத்துட்டு ₹500 பே பண்ணலாம். இல்லை 4 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கடைசி ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ₹1000 பே பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா போஸ்ட்டுமே கொடுத்துட்டேன். இதில் அசிஸ்டன்ட் இருக்குது, ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்குது, அப்பர் டிவிஷன் கிளர்க் இருக்குது, ஸ்டெனோகிராஃபர் இருக்குது, அசிஸ்டன்ட்லேயே வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனும் இருக்குது, பர்சனல் அசிஸ்டன்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு இதில் எந்த போஸ்ட்டுக்கு எனக்கு போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அதுவும் எந்த ஜோனில் வேணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு எந்த போஸ்ட் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அதில் எந்த ஜோனில் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி இதில் 6 விதமான போஸ்ட் இருக்குது. ஒரு இடத்துலையும் நீங்கள் ஒரு போஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதில் எங்கே உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறதையுமே நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் பேமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 100 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கணும். அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. கண்ணாடி போட்டிருக்க ஃபோட்டோ மேக்ஸிமம் நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. கண்ணாடி போட்டிருக்கவங்க எலிஜிபிள் தான், கண்ணாடி போட்டிருக்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 3.5 into 4.5 சென்டிமீட்டர் அதோட டைமென்ஷன் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஃபோட்டோ நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் 80 கேபிலேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும். இது நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ இங்குட்டோ பிளாக் இங்குட்டோ சைன் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். அடுத்து உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட், நீங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் 100 கேபிலேருந்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும். இது ஜேபிஜி இல்லைன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா நீங்கள் எப்போ வாங்கியிருந்தாலும் ஓகே, பட் நீங்கள் ஓபிசி இடபிள்யூஎஸ்ல அப்ளை பண்ணுறீங்கன்னா லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபீஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஆன்லைன் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து எல்லா பாக்ஸையும் செலக்ட் பண்ணிடுங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோட் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.